ஓம் நம சிவாய். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குபேரனோட பூஜை, அதே மாதிரி விஷால குபேர யக்ஷினியோட பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது பூஜை வந்து ஒரு காம்பினேஷனாக தான் பண்ணணும். காம்பினேஷன் அப்படின்றது நம்ம செய்கிற பூஜை வந்து நமக்கு பலன் கொடுக்கணும் எப்போவுமே. இப்போ பெருமாள் தாயாரை வந்து யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து மோகினி யக்ஷினி வந்து சீக்கிரமாக சித்தி ஆகிடும். யக்ஷினி பூஜை வந்து அவங்களுக்கு ரொம்ப குயிக்காக சித்தியாகும். அவங்க சொல்கிற மந்திரம் வந்து அவங்க உபாசனையே பண்ணலன்னா கூட டக்குன்னு வேலை செய்யும். இன்னொன்று என்னென்னா, இந்த குபேர யக்ஷினி வந்து மலையாளத்தில் வந்து ஷிப்ர பிரசாங்கின்னு சொல்லுவாங்க. ஷிப்ர பிரசாங்கி அப்படின்னா எதையுமே குயிக்காக கொடுக்கக்கூடிய தேவதைகள். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த யக்ஷினியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வைரம் நகை சேர்ந்துட்டே இருக்கும். அதுதான் இந்த யக்ஷினியோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த யக்ஷினி பூஜை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே யக்ஷினி மந்திரம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது எப்போவுமே. ஓகேங்களா? இப்போ இந்த யக்ஷினி பூஜை வந்து நீங்கள் எப்படிக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய் வச்சுக்கோங்க. மகாலட்சுமிக்கு வந்து எப்போவுமே நைவேத்தியம் வந்து கம்மியாகவே வைங்க. ஏன்னா உங்களுக்கு பூஜையில் நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணும்போது அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு டம்ளர் பால் வந்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா பாதாம் மில்க் வச்சுக்கோங்க. இன்னொரு சின்ன கிண்ணத்தில் வந்து அந்த இது சொல்லுவாங்க இல்லைங்களா, டேட்ஸு, குல்கந்து, நட்ஸ் போட்டு கொஞ்சம் அதுலேயே தேன் இருக்கும், அதை வச்சுக்கலாம். ஈஸியான படையல். ஓகேங்களா? இது வந்து நான் சொல்லலை. இந்த படையல் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, சத்யசீலன் ஆஸ்ட்ராலஜர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட சேனல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து அவர் சொன்ன படையல் தான், நைவேத்தியம் தான் நான் வச்சேன். ஏன்னா மலையாளத்தில் படையல் அப்படின்னு பார்க்கும்போது யக்ஷினிக்கு வந்து படையலே மாறும். அது ரொம்ப பெரிய படையலாக வரும். இது வந்து உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும், எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். இதுன்னும் போது நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடுவீங்க. ஒரு டம்ளர் தண்ணி. ஓகேங்களா? இது மட்டும் நீங்கள் பூஜையில் வச்சா போதும். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி மந்திரம் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கடாஸ்ரீனிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்கலம் அப்படின்னு ஒரு பெருமாளுடைய மந்திரம் இருக்குது. அதை வந்து நீங்கள் சொல்லணும் ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி இன்னொரு இதோடு சேர்ந்து என்ன மந்திரம் சொல்லணும்னா, மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்றது ஒன்று இருக்குது. கூகுள்லேயே இருக்குது. நான் சொல்கிறது தான் நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் சொல்லிக்கலாம். எனக்கு தமிழில் அது போட வரல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மகாலட்சுமி அஷ்டகம் இன் தமிழ் அப்படின்னு போட்டு நீங்கள் அதை வந்து அந்த மந்திர உச்சாடனங்கள் நீங்கள் சொல்லலாம். குபேரனோட காயத்ரி மந்திரம் இருக்குது. ஓம் யக்ஷாய குபேராய வைஷவானிய தனதானியதிபத்திய தனதானிய சம்ருதம் மே தேஹி தாபே ஸ்வஹா. இன்னொன்று ஓம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் வித்தேஸ்வராய நம அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இதோடு சேர்ந்து இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து விஷால யக்ஷினியோட மந்திரம் சொல்லணும். ஓம் க்ளீம் ஸ்ரீம் விஷால யக்ஷினி வசிய வசிய குரு குரு ஸ்வஹா. இவ்வளோ தான் மந்திரம். இப்போ இந்த மந்திரத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அமாவாசை அன்னைக்கு இப்போ விளக்கு 2 ரெடி பண்ணிக்கோங்க. விளக்கு வந்து வெள்ளை கலர் பஞ்சு திரிய போடுங்க. நீங்கள் கலராக திரியலை எதுவும் போட வேண்டாம். ஏன்னா அது ஒரு தனி சைடு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக போச்சுன்னு என்ன நிறைய பேர் கூட கால் பண்ணி கேட்டாங்க. நெய் தீபம் போட்டுக்கோங்க. குபேரன் அதே மாதிரி குபேரன் சிலை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, குபேரன் வந்து மங்கூஸோட என்ன சொல்வீங்க மங்கூஸ்க்குன்னு, கீரிப்பிள்ளையோட தமிழாக தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கீரிப்பிள்ளை மீனோடு இருப்பார், அதுதான் குபேரன். ஓகேங்களா? பெரிய சைஸ் குபேரன். அதே மாதிரி குபேரன் வந்து ரொம்ப அழகாக வாங்குங்க. நம்ம ஹிந்துவிசமில் வந்து அதுதான் குபேரன். ஹாப்பி மேன் ஒன்று வச்சுருப்பாங்க, நிறைய பை காசுலாம் வச்சு, அது குபேரன் கிடையாது. இப்போ இந்த யக்ஷினியோட யந்திரம் வந்து என்கிட்ட வந்து ஒரு 1 இயர் முன்னாடி ஒருத்தவங்க வாங்கினாங்க. அவங்க வாங்கினதுலேருந்து ஒரே பிரச்சனைன்னாங்க. அதாவது வாங்கும் போது அவங்களுக்கு இருந்த பண வரவை விட வாங்கின பிறகு ரொம்ப கஷ்டங்கள் வந்துருச்சு, நிறைய விஷயங்களை நான் இழந்துட்டேன் அப்படின்னாங்க. அதோட ரீசன் என்னன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியல. அப்புறம் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்ன பிறகு தான் அவங்க சொன்னாங்க. இந்த பார்த்தா எப்படி சொன்னாங்கன்னா, நீங்கள் பண்ணி கொடுத்த பூஜை வந்து எங்களுக்கு நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஃபோட்டோ, சரி நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் அவங்க பூஜை ரூமை பார்த்தேன். பூஜை ரூம் பார்த்தா அவங்க கொட்டி வச்சுருக்க மஞ்சள், குங்குமம், திரி, அங்கேயே எண்ணெய் ஊற்றி, அது மேலே குபேரனே கிடையாது. அவர் வந்து ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கார். அந்த ஹாப்பி மேன் மாதிரி எதையோ ஒன்று வச்சு ரொம்ப கோரமான ஒரு குபேரனாக வச்சு அதுக்கு கீழே நான் கொடுத்துருக்க யந்திரத்தை வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதுலேயே வந்து அந்த குபேரனோட காயினு, காஞ்சி போன பூக்கள், வாடி போன பூக்கள், அதோட அந்த குங்குமம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ரப்பிஷாக இருந்துச்சு. இந்த மாதிரி குபேரனை மட்டும் மெயின்டைனே பண்ணிடாதீங்க. ஏன்னா என்னை கேட்டால் குபேரன்லாம் எல்லோரும் ஈஸின்னு நினைக்கிறீங்க. இருக்கிறதுலே டேஞ்சரான தெய்வம் எதுனா நான் கண்டிப்பாக குபேரன் தான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் வச்சுருக்கிறத பொறுத்து தான் உங்களோட பலன் மாறுபடும்.
எனக்கு நானும் வீடியோவில் தான் பார்த்தேன். லக்ஷ்மியை வந்து தாயார் வந்து எப்போவுமே ரைட் ஹேண்ட் வந்து மேல் நோக்கி இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டில் வந்து கலசம் வச்சுருக்கணும். அதுதான் லக்ஷ்மியோட சிலை. ஏன்னா நீங்கள் ஒரு சிலையை வந்து நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க, ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கான அந்த பலன்கள் மாறுபடும். நீங்கள் தவறான ஒரு முத்திரைகளோட கோரமான ஒரு குபேரனை விலை கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதோட கெடு பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா நான் இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ஒரு சில பேர் ஃப்ரூட்ஸ் வைக்கட்டான்ட்டீங்க, வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஏன்னா என்கிட்ட ரொம்ப ப்ளீஸ் பண்ணி ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த வீடியோ போடுங்க கண்டிப்பாக அப்படின்னு. அதனால தான் நான் இதை இன்றைக்கி எடுத்ததுக்கான ரீசனே. ஸோ அதை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் குபேரனை வந்து வைக்கணும் அப்படின்னும் போது குபேரன் வந்து எப்போவுமே வடகிழக்கில் தான் வைக்கணும். அதனால தான் அது குபேர மூலைன்னு சொல்கிறோம். வடகிழக்கில் வச்சு தெற்கு பார்த்த மாதிரி வைக்கணும். அதே மாதிரி தெற்கில் உங்களுக்கு பிளேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு மகாலட்சுமியோட படம் நீங்கள் மாட்டி வைக்கலாம், இல்லை அஷ்டலக்ஷ்மியோட படம் மாட்டி வைக்கலாம். குபேரனும் தாயாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? இது ஒன்று இருக்குது. இப்போ 108 காசு வந்து ஆன்லைன்லேயே விற்கிறாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா 5 ரூபா காயின் நீங்கள் போட்டு பூஜை பண்ணிட்டீங்கன்னா வேறு யாருக்காவது அந்த காசு கொடுக்குறதோ இல்லை அந்த காசு மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு பதில் 108 காயின் பூஜைக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. குபேரனோட யந்திரம் வந்து ஆன்லைனில் விற்கிறாங்க, நான் பார்த்தேன், நல்லா இருக்குது. அதை வந்து மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு பிராஸ் தட்டு மேலே வச்சுட்டு இந்த காயினை எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஒரு 21 வாட்டி மங்களம் சொல்லுங்கள், பெருமாளோட மங்களம். மறுபடியும் ஒரு 10 வாட்டி மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம் இருக்கும். அஷ்டகமும் சொல்லுங்கள், காயத்ரி மந்திரமும் சொல்லுங்கள். ஓம் மகாலட்சுமி வித்மஹே விஷ்ணு பத்தியே தீமஹி தன்னு லக்ஷ்மி பிரச்சோதயாத். இதுதான் தாயாரோட காயத்ரி மந்திரம். அதே மாதிரி குபேரனோட காயத்ரி மந்திரம் சொல்லிக்கோங்க. இப்போ விஷால யக்ஷினியோட மந்திரம் சொல்லிக்கோங்க, ஓகேங்களா? எல்லாமே ஒரு 20, அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லை 108 காசு. நீங்கள் வந்து கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க, அந்த 108 முடிகிற மாதிரி. இப்போது உங்களுக்கு வந்து குபேரனோட அருள் கிடைக்கணும் எப்போவுமே. அதோட குங்குமம் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா குபேரன் கயிறெல்லாம் கொடுத்து அது ரொம்ப ஒரு மாதிரி கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேண்டாம். ஒரு சின்ன தட்டில் வந்து எடுத்துக்கோங்க. குபேரனோட சிலை வந்து வெள்ளியில் வந்தால் இப்படி வரமாட்டார். குபேரன் இருப்பார், கீழே வந்து அந்த அரிசி தானியம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வெள்ளியில் வரும். வெளியில் வாங்கலை அப்படின்னா பித்தளையில் கூட நீங்கள் குபேரன் இதே மாதிரி இருக்க மாதிரி வாங்கி ஒரு குங்குமத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். க்ரீன் கலர் குங்குமம் தான் யூஸ் பண்ணணும், இல்லை எந்த கலர் குங்குமம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் யூஸ் பண்ணுறது விசேஷம். இல்லை உங்களுக்கு க்ரீன் பிடிச்சிருந்தாலும் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தவறில்லை. அதை வந்து ஒரு டெய்லி வந்து குபேரனை வந்து அதாவது ஒரு சின்ன தட்டில் வந்து அந்த குங்குமத்தை பரப்பி குபேரன் அது மேலே வச்சு டெய்லி நீங்கள் வெளியே கிளம்புறீங்க அப்படின்னா குபேரனோட காயத்ரி மந்திரத்தை 3 வாட்டி சொல்லி நீங்கள் உங்கள் நெத்தியில் வச்சுட்டு வரும்போது குபேரனோட அருள் கிடைச்சிடும். ஏன்னா குபேரனோட அருள் கிடைக்கிறது அப்படின்றது ஈஸி கிடையாது. இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு குபேரனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும், யக்ஷினியோட அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குபேரனை வர்ஷிப் பண்ணி பெருமாள் தாயார் குபேரனை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு தான் யக்ஷினி வந்து சீக்கிரமாக பலன் கொடுக்கும். ஸோ அதனால நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் என்னைக்கெல்லாம் இந்த பூஜை பண்ணலாம் அப்படின்னா, நான் டெய்லியே பண்ணுவேன். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பண்ணிக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணிக்கலாம், இல்லை சுக்கரஹோரையில் பூஜை பண்ணிக்கோங்க. 8 to 9 உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி தான், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே மாதிரி இதுக்கப்புறம் நான் இப்படியே இன்னொரு வீடியோ நான் கண்டினியூ பண்ணி போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோ நான் பெருசாக போயிட்டால் அது டவுட் வரும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒருத்தவங்களுக்கு எந்திரம் கொடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசினேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிறது தப்பு கிடையாது. பட் பொதுவாகவே பெருமாள் தாயார், லக்ஷ்மி குபேரர், இல்லை யக்ஷினி பூஜை பண்ணுறவங்க, எஸ்பெஷலி யக்ஷினி பூஜை பண்ணுறவங்க, வழிபாடு பண்ணுறவங்க, அவங்க வீட்டிலேருந்து யாருக்கும் ஊருக்காக கொடுக்கக்கூடாது. தொடப்பம் இருக்குது இல்லைங்களா, அதை கொடுக்கக்கூடாது. ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் வந்து அவங்கள திட்டினேன், நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு வந்து பூஜை பண்ணி நீங்கள் எதுக்காக வரவங்களை எடுத்துகிட்டு போக விடுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா நம்ம பொண்ணு தானே, நம்ம மருமக தானே, நம்ம சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தொடப்பமோ இல்லை வந்து இந்த மாதிரி ஊருக்காவோ கொடுக்கக்கூடாது. இப்போது நெய் கொடுக்கக்கூடாது. நான் வந்து தனியாக அதுக்குன்னு இப்போது நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். என்ன விஷயங்கள் நீங்கள் வந்து குபேரன் பூஜை பண்ணுறீங்க, யக்ஷினி பூஜை பண்ணுறீங்க, இந்த பொருளெல்லாம் கொடுக்கக்கூடாத ஒரு சில பொருட்கள் இருக்குது, நிறையவே இருக்கும். அதை நான் என்னென்னு உங்களுக்கு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா நீங்கள் இந்த பூஜை பண்ணும்போது அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் பூஜைக்கான பலன் கிடைக்காம போயிடும். அதுக்காக தான் அந்த வீடியோ போடுறது. அதே மாதிரி இந்த பூஜையில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். பூஜையில் யூஸ் பண்ண வேண்டிய பூக்கள் வந்து ஒரு தாமரை வாங்கிக்கோங்க, மல்லி வாங்கிக்கோங்க போதும்.
அது 2மே போதும் இந்த பூஜைக்கு. மறிக்கொழுந்து வேணும்னா வாங்கிக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து இது பண்ணுறேன். 4 நாளாக என்னால் வீடியோ போட முடியல. இந்த டிவிகேக்காரங்க வந்து பண்ணிட்டு போன பிரச்சனையில் தலைவலி வந்துருச்சு. என்னால் போய் பூஜையிலே உட்கார முடியல. நேற்றுக்கு தான் குழந்தையோட பூஜை, முந்தா நேற்றுலேருந்து குழந்தைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தது, அதெல்லாமே இது பண்ணியாச்சு. அவங்க பேசுனது தான் ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் வேறு பண்ணி கேட்டிருந்தீங்க, என்ன ஆச்சு? ஒரு சில பேர் கால் வேறு பண்ணாங்க, என்ன ஆச்சு மேடம் அப்படின்னு. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு 4 பைத்தியத்துக்கிட்ட எப்பயாச்சும் வந்து போய் நம்ம மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு எனக்கு. அவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ ஸ்டெப் எடுக்கிறதுக்கோ எலெக்ஷன் டைமில் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அவங்க லைஃப் போயிடும். அவங்கள வந்து கஷ்டப்படுறத பார்த்து, அம்மா அவனுக்கு தண்ணி வேணுமா, கண்ணாக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அவருக்கு, அதனால அவங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்களா, அதனால தான் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுக்கல.